வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் குண்டுமல்லி பூ எப்படி அதிகமாக அதே மாதிரி கொத்து கொத்தாக பூக்க வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் மரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச குண்டுமல்லி பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குண்டுமல்லி செடியை நம்ம வீட்டிலையே வச்சு எப்படி ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த செடியை எப்படி நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறது, அதை எப்படி நடுறது, அதுக்கப்புறம் அதுக்கு எந்தெந்த சீசனில் அதுக்கு எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கணும், அப்புறம் எதுவும் நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா குண்டுமல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு சீசனில் உங்களுக்கு பூத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை கவாத்து பண்ணிவிடணும். அப்படி கவாத்து பண்ணிவிட்டால் தான் நெக்ஸ்ட்டு சீசனில் அது நம்மளுக்கு நிறைய பூ தரும். இப்போ பார்த்திங்கன்னா இது குட்டி செடி தான், இதில் எவ்வளோ பூ வந்திருக்கு பாருங்கள். ஸோ அந்த கவாத்து பண்ணி விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீசனில் உங்களுக்கு இப்போ நிறைய பூ வரணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் உரம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப சின்ன செடி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்டு இருக்குல்ல, அந்த தண்டு ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த குச்சி நல்லா தடிமனாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு நிறைய கிளைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த செடி நல்லா வளரும். பட் பார்த்திங்கன்னா நீங்கள் செம்மண்ணில் வைக்கலாம். செம்மண்ணில் குண்டுமல்லி செடி நல்லாவே வளரும். குண்டுமல்லி செடியை எப்படி நடணும், அதுக்கான மண்கலவை எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள், அதுக்கு நான் லிங்க்கை தரேன். இதில் பார்த்தீங்கன்னா 40% மண், 40% கொக்கோபிட்டு, 20% பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச ஆட்டு சாணம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செடியை கொஞ்சம் நடும்போது இப்படி அடியில் கொஞ்சம் மணல் எடுத்து விட்டுங்க. அப்போ தான் அது வேர் நல்லா சீக்கிரம் வளரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் செம்மண் கிடச்சிதுன்னா தாராளமாக செம்மண்ணில் நீங்கள் குண்டுமல்லி செடி வைக்கலாம். வச்சிங்கன்னா அது நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சீசன் தான் பூ அதிகமாக பூக்கும். அதனால நீங்கள் செடி வாங்கி வைக்கிறதுனா இந்த சீசனில் வைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு செடியை எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது, அப்புறம் அதை எப்படி நடுறது அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த குண்டுமல்லி பூ அதிகமாக அதே மாதிரி நிறைய பூக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி உரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிளையில் பார்த்திங்க அப்படின்னா அதில் இந்த பர்டிகுலர் அந்த ஒரு கிளையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 10 பூக்கு குறையாமல் இருக்கும். இது மாதிரி நம்ம அதிகம் பூக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொழு உரங்கள் கொடுக்கலாம். தொழு உரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வருஷத்துக்கு 3 டைம் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செடி அந்த அதில் நடும்போது ஒரு டைம் தொழு உரங்கள் கொடுப்போம். நம்ம எப்படின்னா மாட்டுச்சாணம் இல்லைன்னா ஆட்டுச்சாணம் அந்த மாதிரி ரொம்ப மடித்து நல்லா காஞ்சி போனது அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை பார்த்திங்கன்னா நம்ம செடி அதில் நடும்போது ஒரு டைம் போட்டு நம்ம அதை போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா பூக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த செடி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பூக்கிற ஸ்டேஜ் வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம தொழு உரங்கள் கொடுத்தா அது இன்னும் நல்லா பூக்கும். அதே மாதிரி அந்த பூக்களும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக பூக்கும். அப்போ 2வது டைம் கொடுக்கலாம். 3வது டைம் பார்த்திங்கன்னா நம்ம கவாத்து பண்ணும்போது ஒரு டைம் கொடுக்கணும். அப்படி நம்ம கவாத்து பண்ணும்போது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னு பார்த்திங்கன்னா அப்படி நம்ம கொடுக்கல அப்படின்னா அது அடுத்த சீசனுக்கு பூ அவ்வளோ எடுக்காது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடியில் இந்த ஒரு கிளையில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் நிறைய புதுசாக தளிர் வந்துக்கிட்டே இருக்குது. இதிலெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக நமக்கு நிறைய தளிர் வருது. இந்த மாதிரி குட்டி செடியிலே நம்ம நிறைய உரங்கள் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி செடியிலே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப அதிகம் தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம குண்டுமல்லி செடியை பொறுத்த வரைக்குமே வந்து அதுக்கு வந்து வெயில் தான் தேவை. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வெயிலில் வைங்க. நிழலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த செடி வந்து உங்களுக்கு அவ்வளோ பூ தராது. அதே செடியை நீங்கள் வெயிலில் மாற்றி வச்சிங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே அது வந்து பூ கொடுக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா அந்த மண் வந்து காஞ்சிராத அளவுக்கு நீங்கள் தண்ணி கொடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு 3 நாளுக்கு ஒரு டைம் அப்படி கொடுத்துட்டே வந்தால் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வேரழுகல் நோய் அந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்து அதுக்கேற்றபடி ஊற்றிக்கிங்க. அந்த பாட்டுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் ஹோல் போட்டுக்கலாம். அந்த தண்ணி அதிகம் தேங்கி இருக்காத மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குண்டுமல்லி செடிக்கு நைட்ரஜன் வந்துட்டு அதிகமாக தேவை. அப்போ தான் ரொம்ப அதிகமாக இது பூக்கும். நைட்ரஜன் சோர்ஸ் வந்துட்டு இந்த செடிக்கு கிடைக்கணும் அப்படின்னா தட்டைப்பயிரை வந்துட்டு இந்த செடிக்கு பக்கத்தில் வளர்த்து அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இந்த செடிகளுக்கு போட்டிங்க அப்படின்னா அந்த தட்டைப்பயிரை எடுத்துக்கிட்டு இந்த செடி வந்து ரொம்ப நல்லா வளரும். அது மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு பூவும் பூக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனுக்கு வந்துட்டு நம்ம வேப்பமுண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம். வேப்பமுண்ணாக்கு கரைசல் கொஞ்சமாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து பூக்கள் வந்து நமக்கு நிறையவே பூக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சாம்பல். ஸோ சாம்பல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சி வந்து எதுவும் அதிகம் வராது. அதுவும் இல்லாமல் இந்த பூக்களும் வந்துட்டு நிறைய பூக்கும். ஸோ நீங்கள் சாம்பல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் வேர்க்கு பக்கத்தில் வந்து ஊற்றலாம். அப்புறம் இந்த பொட்டாசியத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வாழைப்பழத்தோலை யூஸ் பண்ணலாம். அதாவது வாழைப்பழத்தோலை வந்து நல்லா காய வச்சு அதை வந்து பவுடராக்கி அந்த பவுடரை வந்துட்டு நீங்கள் இந்த செடிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா செடி வந்து நல்லா பூக்கும். அப்படி இல்லைன்னா வாழைப்பழத்தை வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சு அதை வாரத்துக்கு ஒரு முறை அந்த தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னாலும் இந்த செடிகள் வந்து நல்லா வளரும். உங்களுக்கு அப்படியே அதுவும் பண்ண முடியல அப்படின்னா அப்படியே வாழைப்பழத்தோலை வந்துட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் செடிகளுக்கு ஊற்றலாம். ஸோ அது வந்து பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடி வந்து நல்லா வளரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு மோர் புளிச்சிருந்துச்சு, ரொம்ப வந்துட்டு பழைய மோராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மோரை வந்துட்டு ஒரு பக்கெட் தண்ணியில் வந்து நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியை வந்து இதுக்கு நீங்கள் தெளித்தாலும் வந்துட்டு பூக்கள் வந்துட்டு நிறைய பூக்கும், நல்லா பூ பிடிக்கும். அது மாதிரி உங்கள் பூக்கிற பூக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவும் இருக்கும் அதை யூஸ் பண்ணோம்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து இந்த செடியிலேருந்து பூ பறிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நாம் நார்மலாக வந்து இதை மாதிரி வந்து பூ பறித்து எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போ இதுலேருந்து காம்பு இருக்குது. நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காம்பு அப்படியே இந்த செடியிலே இருக்கும். ஸோ அது மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்காமல் நம்ம வந்து உடச்சி எடுத்துடணும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்பெல்லாம் செடியிலே வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு புதுசாக தளிர் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அந்த பூ எடுத்ததுக்கு அப்புறமே வந்துட்டு அந்த கிளையை வந்து நம்ம கொஞ்சம் ஒடிச்சு விட்டுறோம். இந்த மாதிரி ஒடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரத்துலேயே வந்து அந்த இடத்துல புதுசாக தளிர் வந்துடும். ஸோ இந்த 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா 2 சைட்லேயுமே உங்களுக்கு தளிர் வரும். அது இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி நீங்கள் பூ பறிச்ச உடனே வந்துட்டு அந்த கிளையை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. இது நான் எல்லா இடத்துலையுமே அப்படி தான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த செடி பார்த்திங்கனாலும் அதே மாதிரி தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அந்த காம்பெல்லாம் வந்து வேஸ்ட்டாக உள்ளதெல்லாம் கட் பண்ணி போடுறோமோ அது அந்தளவுக்கு வந்துட்டு நமக்கு புதுசாக தளிர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி விட்டுருக்கேன், புதுசாக தளிர் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டால் ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வந்து தளிர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் வைக்காமல் செடியில் கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து
மல்லிகை செடியாக இருந்தாலும் குண்டு மல்லியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த செடிக்கு கீழே வேருக்கு பக்கத்தில் கொஞ்சம் மண் அணைச்சி விடுங்க. மண் அணைச்சி விட்டுட்டு அந்த அந்த செடியை போல நீங்கள் தண்ணி ஊற்றலாம். அந்த இடத்துக்கு நீங்கள் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் வேஸ்ட்டாக உள்ள அதை காம்பெல்லாம் வந்துட்டு பூ பறிச்சதுமே வந்து அதை கட் பண்ணி அதே செடியிலே போட்டுருவேன். அதெல்லாம் மக்குனா வந்துட்டு மக்கி போகும்போது அந்த செடிக்கு வந்து நல்ல உரமாக இருக்கும். ஸோ அதிலே போட்டுடலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வேருக்கு பக்கத்தில் மண் அணைச்சி விட்டுருங்க. அப்போ செடி நல்லா வளரும், நல்லா பூக்கும். இந்த மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் செடி வந்து நல்லா பூ பூக்கும். இது மாதிரி பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கவாத்து பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி கவாத்து பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லை. ஒரு சீசனில் வந்துட்டு உங்களுக்கு பூத்து முடிஞ்சிடுச்சு, குண்டு மல்லியோ இல்லை மல்லி செடியோ பூத்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த இலையெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து பழைய வந்துட்டு இலை, அப்புறம் அந்த கிளைகள்லாம் இருக்கும்ல, அந்த வேஸ்டானது, இது காஞ்சி போனது, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து சின்ன செடி பாட்டில் வச்சுருக்கேன், அதனால தான் வந்துட்டு அந்த மேலே வந்து அந்த பச்சை காஞ்சி போகாமல் இருக்க பார்த்திங்கன்னா நான் வந்து மண் வச்சு மூடி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய செடி இல்லைன்னா தரையில் இருக்குது அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மண் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப குட்டி செடி, அது மட்டும் இல்லாமல் இது பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் இதை மண் போட்டு மூடி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ தளிர் வருதுன்னு. குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து நிறைய தளிர் வரும். இந்த மாதிரி கவாத்து பண்ணுறது பார்த்திங்கன்னா மல்லிகை செடி, குண்டு மல்லி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் நவம்பர் மாதத்தில் கவாத்து பண்ணி விட்டுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி அப்புறம் ஏப்ரல் அந்த மாதத்துலலாம் வந்துட்டு ஓரளவுக்கு மல்லிகை பூ பூக்க ஆரம்பிச்சிடும். மே மாதம்லாம் ரொம்பவே நல்லா வந்து நிறைய அதிகமாக வந்து பூக்கள் பூக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் நவம்பர் அல்ல டிசம்பர் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் கவாத்து பண்ணி விடுங்க. கவாத்து பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உரங்கள் கொடுக்கணும். ஸோ தொழு உரங்கள் ஒரு டைம் கொடுங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து அது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து பூக்கும். அப்புறம் மீனாமினோ அமிலம் கொடுங்க. அது வந்து செடியை வந்து நல்லா வளர்த்து விடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் கொடுங்க. ஜீவாமிர்தம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது கொடுங்க. நல்லா வந்து பூ பூக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.